ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம் 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் நாள் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம் என்ற ராணுவ நடவடிக்கை தொடங்கியது. 1947ஆம் ஆண்டு இந்திய பிரிவினைக்கு பிறகு காஷ்மீர் பகுதி இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் சர்ச்சைக்குரியதாகவே இருந்தது. 1962ஆம் ஆண்டு சீனாவுடனான போருக்கு பின்னர் இந்தியா மிகவும் பலவீனமடைந்திருப்பதாக பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் கருதினார். மேலும் காஷ்மீரில் உள்ள முஸ்லிம் மக்கள் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதாகவும் அதனால் பாகிஸ்தானின் படையெடுப்புக்கு ஆதரவு தருவார்கள் என்றும் எண்ணினார். இதையடுத்து காஷ்மீரை கைப்பற்ற ஆபரேஷன் ஜிப்ரால்டர் என்ற பெயரில் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயன்றார். இத்திட்டத்தின்படி 1965 ஆகஸ்ட் மாதத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஆயுதங்களுடன் ஊடுருவி காஷ்மீர் மக்களிடையே ஒரு கிளர்ச்சியை தூண்ட முயன்றனர். ஆனால் உள்ளூர் மக்கள் இதற்கு ஆதரவு கொடுக்க மறுத்துவிட்டதால் இத்திட்டம் தோல்வியடைந்தது. இதனால் காஷ்மீரை கைப்பற்ற ஒரு வழக்கமான நேரடி தாக்குதல் தேவை என்று பாகிஸ்தான் கருதியது. இதையடுத்து ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம் என்ற திட்டம் தீட்டப்பட்டது. காஷ்மீரின் முக்கியமான விநியோக பாதையான அக்னூரை கைப்பற்றுவதே இதன் இலக்காகும். அக்னூர் நகரம் ஒரு முக்கியமான பாலத்தை கொண்டிருந்தது. இந்த பாலத்தை கைப்பற்றினால் காஷ்மீரின் பூஞ்ச், ரஜௌரி மற்றும் நௌஷேரா ஆகிய பகுதிகளில் இருந்த இந்திய படைகளுக்கு செல்லும் அனைத்து விநியோக பாதைகளையும் துண்டிக்க முடியும். இது காஷ்மீரில் இருந்து இந்திய படைகள் பின்வாங்க வழிவகுக்கும் என்று பாகிஸ்தான் நம்பியது. செப்டம்பர் 1, 1965 அன்று பாகிஸ்தான் தனது கனரக பீரங்கி படை மற்றும் டாங்கிகள் மூலம் ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம் தாக்குதலை தொடங்கியது. பாகிஸ்தானின் தாக்குதல் இந்திய படைகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பாகிஸ்தான் படைகள் இந்திய எல்லைக்குள் விரைவாக முன்னேறி அக்னூருக்கு மிக அருகில் சென்றன. அக்னூர் வீழ்ச்சியடைவதை தடுக்க இந்தியா ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்தது. பாகிஸ்தான் சற்றும் எதிர்பாராத வகையில் இந்திய படைகள் பஞ்சாப் பகுதியில் ஒரு புதிய போர் முனையை திறந்து லாகூரை நோக்கி முன்னேறத் தொடங்கின. இதனால் லாகூரை பாதுகாக்க பாகிஸ்தான் தனது படைகளையும் டாங்கிகளையும் அக்னூர் பகுதியில் இருந்து திசை திருப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அக்னூரை கைப்பற்றும் திட்டத்தை கைவிட்டு பாகிஸ்தான் படைகள் லாகூரை காப்பாற்ற விரைந்தன. இரு தரப்பிலும் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஐக்கிய நாடுகள் சபை முயற்சி மேற்கொண்டது. இதையடுத்து இரு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன. ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் மற்றொரு தோல்வியாக வரலாற்றில் பதிவானது.